அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பகடந்து கிருஷ்ணன். குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொது தமிழ்ல ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் வந்து நமக்கு கேள்விகள் வந்து அவுட் சோர்ஸ் ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து கேட்குறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம். குரூப் 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு தரப்பெல்லாம் இருக்கணும். ஏன்னா நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான் வந்து குரூப் 4 கேள்வி அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வாழையடி வாழையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்ல இருந்து அதோட பேட்டர்னே சேஞ்ச் பண்ணி, ஒரு 10ஆம் வகுப்பு தரப்புல கேட்கக்கூடிய ஒரு கேள்விய, எங்கிருந்து கேட்கறாங்க, ஏது கேட்கறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த அளவுக்கு வந்து அவுட் சோர்ஸ் அதுவும் வந்து பழங்காலத்து புக்ல இருந்து கேட்கணுமா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இத வந்து பார்த்தீங்கன்னா, மறுபரிசீலனை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் குரூப் 4 மாணவர்களுக்காக இத கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணணும். ரீஃபார்ம் பண்ணணும். ஸோ அத வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டயும், டிஎன்பிஎஸ்சி கிட்டயும் கோரிக்கை வைக்க போறோம். டிஎன்பிஎஸ்சி போன தடவ மாரி இந்த தடவ மௌனமா இருந்து அவங்களுடைய நாங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டோம். நீங்க பாட்டுக்கு கத்துங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா? இல்ல நியூ கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாரி இனிமேலாச்சும் நம்ம வந்து பசங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நம்ப அவங்களுக்கு தகுந்த மாரி நடந்துக்கலாம்னு நடந்துக்க போறாங்களாங்கிறது பார்க்கலாம். ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க கரெக்ட்டா தான் இருக்கோங்கிற மாரி அவங்களே நெனச்சுக்கிட்டு, அவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு, அவங்களே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதுக்குண்டான ஒரு பதில், அதுக்குண்டான ஒரு தெளிவு, ஒரு விளக்கம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தரப்புலருந்து குடுக்காதனாலேயே நமக்கு என்னன்னா, இவ்ளோ மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் கால் பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. போராட்டம் பண்ணோம். எதுக்குமே வந்து பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து ஒரு பதில் கூட, ஒரு அறிக்கை கூட விடவே இல்ல. அப்ப என்னன்னா, மாணவர்களுடைய ஒரு உணர்வுகளுக்கெல்லாம் புரிஞ்சுக்காம, நாங்க பாட்டுக்கு செஞ்சு நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய வந்து என்னவோ செஞ்சுட்டு போவோம். அது நல்லதோ, கெட்டதோ, அது சரியோ, தப்போ, நாங்க பாட்டுக்கு எங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்வோம். அப்படிங்கிற மாரி அவங்க எடுக்கிறது தான் கரெக்ட்ங்கிற மாரியே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நெறைய டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி, இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு வந்து பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுடைய அந்த ஆதங்கம் தான் வந்து இந்த கவர்மெண்ட்டே சேஞ்ச் ஆனதுக்கு. அதுக்கு டிஎன்பிஎஸ்சியும் ஒரு பொறுப்பு தான். இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் கண்டிப்பா இதுக்கு செவிசாய்ச்சு, இதுக்கு உண்டான ஒரு தீர்வு வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல ஃபிக்ஸ் பண்ணி, அந்த நாள்ல எல்லாருமே ஒருமித்த குரலா குடுக்கும்போது மட்டும் தான், கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரும். டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, Twitterல ட்ரெண்ட் பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமான விஷயங்கள். ஏன்னா, இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான். 10ஆம் வகுப்பு தரப்புல கேள்வி எடுக்கணும். இல்ல நாங்க 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேள்வி எடுக்கிறோம் அப்டின்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது எது? அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன பண்ணணும்? விளக்கம் குடுங்க. டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் இதெல்லாம் இதுக்கு நீங்க ஒரு விளக்கம் குடுக்கணும். எவ்வளோ மாணவர்கள் இத பத்தி கேட்கறாங்க. 10ஆம் வகுப்பு தரம்னா என்ன? இதாங்க 10ஆம் வகுப்பு தரம். அப்படின்னு நீங்க அட்லீஸ்ட் அதுக்கான விளக்கத்த குடுங்கங்கிறேன். இப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஓகே. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஒரு டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அவனுடைய நாலேட்ஜ்க்கு தகுந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய அந்த டிகிரி டிகிரி லெவல்ல அவன் வந்து படிச்சிருப்பான்ல. அந்த புத்தகத்திலருந்து கேள்வி கேட்கிறதுங்கிறது கூட ஓகே தான். ஒரு 10ஆம் வகுப்பு தரப்புல அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டு, நீங்க கேள்விகள் எங்கிருந்து வேணா நாங்க கேட்போம். கஷ்டமா கேட்கணும்க்கோசரம் நீங்க எங்கிருந்து வேணா கஷ்டமா கேட்கிறதுங்கிறது அந்த 10ஆம் வகுப்பு தரப்புல தான் கஷ்டமா கேட்கணுமே தவிர, எங்கிருந்து வேணா கேட்பேங்கிற மாரி கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி விளக்கம் குடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த தடவையாச்சும் மாணவர்களுக்கு அவங்க மகிழ்ச்சியா ஒரு எக்ஸாமுக்கு நம்பிக்கையா படிக்கிற மாதிரி செஞ்சு குடுங்க. இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் டிஎன்பிஎஸ்சி விட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன தெரியுங்களா? லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமும், குரூப் 2 எக்ஸாமும் அப்ளை பண்ணவங்களோட பெர்சன்டேஜ் அப்படியே கம்மியானது தான். ஒரு டிஎன்பிஎஸ்சினா நம்பி படிக்க வர கூட்டம் அதிகமா இருக்கணும். நீங்க எடுத்து பாருங்க. கடந்த ஒரு 5 வருஷமா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமும் அடுத்தடுத்து இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 4 விட அடுத்த எக்ஸாம் நடக்கக்கூடிய குரூப் 4 விட எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகும். ஏன்னா, அந்த நம்பகத்தன்மை அதிகமா இருந்துச்சு. ஆனா, இப்ப அந்த நம்பகத்தன்மை அப்படியே ரிவர்ஸ்ல வருது. டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் மாணவர்கள்ட்ட ஏற்படுத்துன அந்த நம்பகத்தன்மைய ரிவர்ஸ்ல கொண்டு வரீங்க. நீங்க ரிசல்ட் கரெக்ட்டா விடுறீங்க. ப்ராப்பரா வந்து எல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயமே அடிப்படையான ஒரு விஷயமே தவறா இருக்கும்போது, நீங்க ரிசல்ட் இந்த டேட்டுக்குள்ள விடுறது, நோட்டிஃபிகேஷன் விடுறது இது எல்லாமே ஓகே தான். அடிப்படையான விஷயம் என்ன?
அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நீங்க குடுத்திருக்கக்கூடிய மெத்தட் படி இல்ல அப்படிங்கும்போது, நீங்க 10ஆம் வகுப்பு தரேன்னா ஸ்கூல் புக்கு நீங்க 6த் டூ 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டூ 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக் இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் எடுத்தா தான் ஒரு 10ஆம் வகுப்பு பையன் அந்த நாலேட்ஜ்க்கு தான் வந்து படிச்சிருப்பான். அதுக்கு தகுந்த மாரி எழுத முடியும். ஏன்னா அதுதான் அந்த போஸ்டிங்க்கு அவ்வளதான். அந்த போஸ்டிங்க்கு போய் நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ரேஞ்சுக்கு நீங்க கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா, அவன் அதுக்கு ஐஏஎஸ்ஸே படிச்சுட்டு போயிடுவானே! இது படிக்கிறத விட யுபிஎஸ்சி படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குமா இருக்கு. அவனுடைய பொருளாதார சூழ்நிலையால தான் அவன் குரூப் 4க்கு வரான். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா நம்ப 3 விதமா சிஎம் செல்லுக்கு கோரிக்கை அனுப்புறது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றது. ஓகேங்களா? அப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்றது. அது ஒரே நாள்ல நம்ம வந்து பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விடை கிடைக்கும். அதே மாதிரி அந்த 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 ஒரு நாள் நம்ம வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த நாள் முடிஞ்சா, அவங்கவங்க தொகுதி எம்எல்ஏ கிட்ட, அந்தந்த தொகுதி எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா? உங்க இதில இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, அவங்களுடைய எம்எல்ஏ இருப்பாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ. உங்க தொகுதி எம்எல்ஏ இல்ல பக்கத்து தொகுதி வாட்டெவர். டிஎன்பி ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 10, 20 பேர் சேர்ந்து போய் ஒரு கோரிக்கை மனு வந்து குடுத்துட்டு வாங்க. அடுத்த நாள் அது பண்ணுங்க. ஏன்னா, அதுக்கு மொத நாள் ஃபுல்லா வந்து சோசியல் மீடியால நம்ம பண்ணணும். அடுத்த நாள் போய் கோரிக்கை மனு குடுத்துட்டு வாங்க. இதுக்கு நீங்க பசங்க இது எல்லாமே மாணவர்கள் வந்து நம்மகிட்ட புலம்புறதுல பிரயோஜனமே கிடையாது. இதில அகாடமியோ, யூடியூப்போ நாங்க வந்து இன்டர்மீடியேட்டா இருந்து உங்களுக்கு ஸ் விஷயங்கள சொல்ல முடியும். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத்தன பேர் இருக்கீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்த முடியும்? ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ங்கும்போது, ஸோ இங்க சொல்லும்போது இன்னொருத்தருக்கு தெரியும். ஸோ அப்ப நாங்க இன்டர்மீடியேட்டா இருந்து தான் நாங்க பண்ண முடியுமே தவிர, நாங்க களத்துல இறங்கி நாங்க பண்ண முடியாது. களத்துல இறங்க வேண்டியது யாரு? யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அத பண்ணணும். நாங்க இன்டர்மீடியேட் தான். நாங்க ஒருங்கிணைக்க தான் முடியுமே தவிர, அதுக்குண்டான ஸ்டெப் அப்படிங்கிறது நீங்க தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா, மாணவர்கள்ட்ட நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நம்ம வந்து சேர்த்த போறோம். டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த தடவ அவங்களுடைய தவற வந்து திரும்பவும் வந்து மறுபரிசீலனை. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நீங்க வந்து செய்றீங்க. அதுக்கு மத்தியில இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மேல உண்மையிலுமே பசங்களுக்கு அவ்ளோ தூரம் ஒரு நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. பசங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஏன் இதுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ எக்ஸாம் நடந்துச்சு. ஏன் இந்த தடவ மட்டும் பசங்க ஏன் இந்த அளவுக்கு இதாகுறாங்க? அப்படின்னு ஃபர்ஸ்ட் காது குடுத்து கேளுங்க. கேட்டா தான் எங்க இடத்துலருந்து யோசிச்சா தான் ஒரு சில விஷயங்கள் புரியும். இங்க கேள்விகள் கஷ்டமா கேட்கறதுனால, ஈஸியா தான் கேட்கணும் அப்படிங்கிற டிமாண்டே நாங்க வைக்கல. ஈஸியா கேட்கணுங்கிற டிமாண்டே வைக்கல. ஆனா கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரப்புல இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியலாம் தூக்குங்க. கான்செப்ட் வைஸ் படிக்கிற மாரி கூட வைங்க. மனப்பாடம் பண்ற ஏரியா எதுக்கு அவ்வளவுங்கிறேன். அந்த மனப்பாடம் பண்ற ஏரியா கூட ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இருந்தா பரவால்ல. அந்த வரையறை இல்லாம போற அந்த மனப்பாட ஏரியா எப்படி நம்ம அதுல ஸ்கோர் பண்ண முடியும்? அதுல எப்படி தன்னோட டேலண்ட்ட வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து காட்ட முடியும்? ஒரு 10ஆம் வகுப்பு தரப்புல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு. இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்கங்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த கேள்வித்தாள் எடுத்து நீங்க பாருங்க. கேள்வி எங்கருந்து கேட்றீங்க? யார் கேள்வி எடுத்தாங்களோ அந்த ஆசிரியர கேளுங்க. எங்கருந்து இந்த கேள்வி எடுத்தீங்க? புத்தகத்த காட்டுங்க. 200 கேள்விக்கு எந்தெந்த புத்தகத்துல எடுத்தீங்கன்னு, அந்த புத்தகத்துல அடுக்கி வச்சு நீங்க பாருங்க. ஒரு குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ் இவ்ளோ புக் ரெஃபர் பண்ணா தான் இந்த மார்க் எடுக்க முடியுமா? அப்படிங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்கீங்க. ஒரு மாணவனுடைய ஒரு வழி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க பாருங்க. ஓ! இந்த 200 கேள்வி இவ்ளோ புத்தகத்துல இருந்தா, எப்படி ஒரு மாணவன் இவ்ளோ படிக்க முடியும்? அப்படிங்கிறத ஒரு யுபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவனுடைய புத்தகத்தையும், ஒரு குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவனுடைய புத்தகத்தையும் நீங்க வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு பாருங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு முரண்பாடு தெரியணும். நாங்க பண்றது தான் கரெக்ட், நாங்க பண்றது தான் சரி அப்படின்னு நீங்க கடைசி வரைக்கும் இருக்கிறது, உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மைய இன்னமும் ஸ்டூடண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ஆகும். அப்ளை பண்றவங்களோட கவுண்ட் கம்மியாகும். இது டிஎன்பிசிக்கு தான் வந்து பார்த்தோன்னா, இது ஒரு கெட்ட பேரு. நீங்க நல்லா பண்றீங்கன்னா, உங்கள நம்பி வரக்கூடிய கூட்டம் அதிகமா தான் இருக்கணுமே தவிர, கம்மியாயிட்டே போறது வந்து என்னது? அவன் மேல இருக்கிற அதிருப்தியில அவன் போகல. டிஎன்பிசி மேல இருக்கிற அதிருப்தியில தான் அவன் டிஎன்பிசி விட்டு போறான். இது பெருமை கிடையாது.
இது தவற உணரக்கூடிய ஒரு தருணம். இது டிஎன்பிசியும் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். புது கவர்மெண்ட் இப்ப தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் நமக்கு நாட்கள் இல்லாதனால தான் நம்ம இந்த விஷயத்த உடனே பண்றோம். இல்லனா கூட நம்ம அடுத்த எக்ஸாம் கூட பண்ணிக்கலாம். பட் இதான் லாஸ்ட் எக்ஸாம் நெனச்சு படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சிறு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நடக்காத பட்சத்தில நம்ப இதான் சிச்சுவேஷன அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அடுத்த டைம் வேணா ஏதாவது பார்த்துக்கலாம். உடனே கவர்மெண்ட் இத செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்ம ஒரு சின்னதா ஒரு ஹோப் இருக்கிறதுனால நம்ம பண்றோம். இன்கேஸ் நம்ம பண்ணியிருந்தா, ஒருவேளை மாத்திருந்தா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதுல்ல. அதுக்காக தான். வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய திருப்திக்காக தான் பண்ணலாம், நம்பிக்கையோட செயல்படுத்தலாம். என்ன நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இல்ல யாராவது சொன்னா கூட சொல்லுங்க. மத்த யூடியூபர்ஸ், அகாடமிஸ் யாராவது சொன்னா கூட ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அது பாட்டு வேற எந்த நாளா இருந்தாலும் பரவால்ல. பட் இந்த வாரத்துக்குள்ள ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த நாள்ல எல்லாருமே ஒருமித்தமா ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம். அதுதான் கடைசி வாய்ப்பா, கடைசி இதுவா நம்ம எடுத்து பண்ணலாம். இதுக்கும் டிஎன்பிசி செவி சாய்க்கல, கவர்மெண்ட் செவி சாய்க்கலன்னா, அடுத்து நம்ம என்னங்கிறது, நம்ம படிப்பை நோக்கி போக வேண்டியது. வேற ஆப்ஷன் இல்ல. இதான் தலைவிதின்னு நெனச்சுட்டு போக வேண்டியதுதான். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இந்த வாரத்தில ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம். யாராவது டேட் சொல்லியிருந்தாலும் சொல்லுங்க. நம்ம அந்த டேட்லயே எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். எல்லாருமே சப்போர்ட்டிவ் கண்டிப்பா குடுப்பாங்க. நீங்க அதுவரைக்கும் நம்பிக்கையா உங்களுடைய ஃப்ளோல எப்படி படிக்கணுமோ படிச்சுட்டே இருங்க. உங்க படிப்ப மட்டும் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. கடைசி நம்பிக்கை இந்த வாரம். இதுக்காக நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.